வாசிக்க போகிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள் இருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க? புது சிருஷ்டியாக இருக்கிறீங்களா? புது சிருஷ்டியாக இருக்கணும். அப்போது கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு இருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான். போன வாரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீங்களே, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போது புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. ஆமீன், அல்லேலூயா. புது சிருஷ்டினா என்னது? பழையவனை ஒழிந்தன, புது சிருஷ்டியாகனா புது படைப்புகளாக இருக்கிறீர்கள். ஆமீன். கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பிறந்து இருக்கிறீங்க. அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்குள்ளே பிறந்துங்கன்னா பவுல் சொல்லுகிறது போல சுவிசேஷத்தினாலே நான் உங்களை என்ன பண்ணேன்? பெற்றெடுத்தேன்னு சொல்கிறாரு. சுவிசேஷம், கிறிஸ்து என்னும் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்ததினாலே அவர் தான் இரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் பிதாவாகிய தேவன் எழுப்பினார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பின அவரை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் வரப்போகிறார், இவர் தான் மேசியா ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டீங்களே. ஏற்றுக்கொண்டு இப்போதான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? புது பிறப்பு அடைந்து இருக்கிறீங்க. ஆமேன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நீங்கள்லாம் யாரு? புது படைப்புகள், தேவனாலே படைக்கப்பட்ட புது படைப்புகள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே என்று சொல்றாரு. நீங்க எப்படி பிறந்திருக்கிறீங்களா? வேத வசனத்தினாலே மறுபடியும் உங்களை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? பிறப்பித்திருக்கிறார். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. சரீரத்தில் அல்ல, ஆவியிலே மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் ஒரு விசுவாசியுடைய நடத்தையை குறித்து பேசல, நடத்தையை குறித்து பேசல. சில பேர் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட உடனே எல்லா பாவமும் அவனை விட்டு என்ன பண்ணிட்டு விலகி போயிடுது, எந்த கெட்ட எண்ணமும் வராது, எந்த அசுத்தமான இச்சையான எண்ணங்களுமே வராது அப்படின்னு சில பேர் போதிக்கிறாங்க. நமக்கு தான் தெரியாது என்னான்ட்டு. ஆமீன், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தைகள்லாம் என்ன பண்ணுது? வருது. அப்படின்னா மறுபிறப்புனா என்ன? மறுபிறப்புனா என்ன? ஆவியிலே நாம் என்ன பண்ணுறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் பெற்றிருக்கிற தகுதியை நிலையை குறிக்கிறது. தகுதி நிலையை குறிக்கிறது. என்ன தகுதி நமக்கு வந்து இருக்குது? புது படைப்பாக ஒருவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கும்போது அவன் புது படைப்பாக இருக்கிறான். பழைய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை விட்டு ஒழிந்து போகிறது. பழைய காரியம், முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தோம்? துன்மார்க்கனாக இருந்தோம், அக்கிரமக்காரனாக இருந்தோம், பாவத்தை இன்பமாக செய்தவர்களாக இருந்தோம், சினிமா பார்க்குறதுல, படம் பார்க்குறதுலையும், ஊரை சுற்றுறதுலையும், பொய் சொல்கிறதுலையும் நம்ம என்ன பண்ணல? துணிகரமாக இருந்தோம். அப்போ பழைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணுது? இப்போ ஒழிந்து போகிறது. நம்ம முன்னாடி செய்ததெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறதில்ல. முன்னாடி விரும்பி செய்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணல, அந்த விருப்பம் நமக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் மறுபடியும் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவனை ஒழிந்து போயின. பழைய மனிதனுடைய சுபாவங்கள் நம்மை கிறிஸ்துவை அறிய ரட்சிக்கப்பட்டு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன வருது? புது சுபாவங்கள் வருது. எப்படி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்? ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? வேத வசனம் என்ன சொல்லுது? யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? 3:18. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பு உட்பட்டாயிற்று. எப்படி ரட்சிக்கப்படுகிறான்னா, அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசித்தா என்ன பண்ணும்? நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்ட. விசுவாசிக்காதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ விசுவாசிக்கிறவன் யாரு? இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். யார் விசுவாசிக்கிறவன்? இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவன்.
இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினவர் என்று விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவ, வாயினால் அறிக்கை செய்தால் நீ நீதி உண்டாகும் என்று சொல்கிறார். அப்போ சுவிசேஷத்தினாலே உனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. மறுபடி வாசிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். நீ விசுவாசித்த என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரே உன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க மாட்டார். விசுவாசித்து ஞானசானம் பெறுகிறவன், சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். ஆமே, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னா விசுவாசித்து ஞானசானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். பெறுகிறவர்கள், இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினி தீர்ப்புன்னு சொல்றாரு, யாருக்கு நரகம் சொல்றாரு, தீர்ப்பு இருந்தாரு. ரோமர் 10:9 வாசிங்க. ரோமர் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 9:10 நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 10 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தை. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன சொல்றாரு, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யணும்னா என்ன அர்த்தம், இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர், இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், இயேசு எனக்காக தான் சிலுவையில் தொங்கினார், இயேசு என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார் என்று உன் வாயினாலே, எனக்காகவே இயேசுவே மரித்து எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினீர் என்று உன் வாயினாலே சொன்னா ரட்சிக்கப்படுவேன். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படி வரும், நீ நினைக்கிறீங்களே எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வாயினாலே நீ என்ன பண்ணணும், வாய் என்றாலே நீ என்ன பண்ணணும், வாயை திறந்து சொல்லணும். ஆமீன். நான் ரட்சிக்கப்பட வேண்டும்னா நான் வாயை திறந்து சொல்லணும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேசணும். இருதயத்தில் விசுவாசிக்கணும். சில பேர் இன்னும் இயேசுவை விசுவாசிக்காத இருக்கிறாங்க. நிறைய மக்கள் இன்னும் இயேசுவை விசுவாசிக்கல. இயேசுவை விசுவாசிக்கலன்னா இயேசு கடவுள் என்று தெரியாம இன்னும் என்ன பண்றாங்க, உலக வழிபாடுகளுக்கு போறாங்க, விக்கிரக ஆராதனைக்கு போறாங்க, ரட்சிக்கப்பட்டு இருந்தும் இன்னும் பூஜைக்கு போறாங்க, இன்னும் கடவுளை தேடுற வேலைக்கு போகாம, ஆலயத்துக்கு வர்றதுக்கு வேலைக்கு போகாம என்ன பண்றாங்க, முன்பு செய்தது போல புது சிருஷ்டி இல்லை, இன்னும் நீ புதுசா ஆகல, இன்னும் பழைய வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குது, பழைய குப்பை உங்ககிட்ட இருக்குது. நீ புது சிருஷ்டியா மாறணும்னா இயேசு விசுவாசித்து நான் பின்னோக்கி போக மாட்டேன். இல்லையா, ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கி போடக்கூடாது. ஆமே, முடிபறிந்து நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமே, தலைப்பை மேலே கை வச்சுட்டு பின்னோக்கி பார்க்குறவன் அவன் சரியான ஆள் இல்லை பாருங்க. ஆமீன். அந்த மாற்றில் தான் குத்தம் அந்த கலப்பை. அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட பின்னாடி உலகத்து பக்கமாக பின்னாடி போகக்கூடாது, விட்டு வந்த பாவத்தை போகக்கூடாது. நாய் தன் கக்கினதை தின்னுமா போல் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. நாய் என்ன பண்ணுமா, கக்கனதை போய் தின்னும். அதே மாதிரி நம்ம விட்டு வந்த பாவத்தை போய் என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் போயிட்டு அதை தொடக்கூடாது. நம் நாய் அல்ல, மனுஷர்கள். ஆமீன். அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவன் மனுஷ சுபாவத்தை கொடுத்துருக்கா, தெய்வீக சுபாவத்தை கொடுத்துருக்கிறாய். நாய் தான் என்ன பண்ணும், பண்ணி போய் சேற்றில் விழுவது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழைய விட்டு வந்த காரியங்களை போய் நம்ம மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அந்த தவறுக்குள்ளே போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி என்ன பண்ணணும், அந்த பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமீன். அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இருதயத்தில் விசுவாசிக்கணும். ஆமீன். இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்ன, உண்மையான மனதோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. அவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மேல் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ரோமர் கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இது முதல் கொண்டு ஒருவனின் மாம்சத்தின்படி நாங்கள் அறியோம் அப்படின்றாரு. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னார், இது முதல் இனிமேல் நான் ஒருத்தரும் என்ன பண்ண பட்டதில்ல, மாம்சத்தின்படி அறிய போறது இல்லை. கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி நாங்கள் அவரை என்ன பண்ணல, மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். மாம்சத்தின்படி அறிந்தோம்,
மாம்சத்தின்படி அவர் என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோன்றாங்க. மாம்சத்தின்படி நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்றாரு? இயேசுவை இது வரைக்கும் அவங்க பூமியில் வந்து சாதாரண ஒரு மனிதனாக அவங்க பார்த்தாங்க. சாதாரண மனிதனாக பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? யூதா, யாக்கோபு, அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அவரோட கூட இருந்தாங்க. யோசேப்பு இருந்தார், மரியாள் இருந்தார், இயேசுவோட சகோதரிகள் இருந்தாங்க, அந்த ஊர் மக்கள் இருந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரெலாம் இருந்தாங்க. அந்த ஊராரெலாம் இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவை எப்படி பார்த்தாங்க? ஒரு மனிதனாக பார்த்தாங்க. புரியுதுங்களா? ஒரு மனிதனாக பார்த்தாங்க. அவங்க மனிதனாக பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை நீ ஒருபோதும் மாம்சத்துப்படி நாங்கள் அறியோம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இது வரைக்கும் நாங்கள் இயேசுவை எப்படி பார்த்தோம்னா, எங்கள் உறவு முறையாக பார்த்தோம், எங்கள் சொந்த பந்தங்களாக பார்த்தோம், அண்ணன் தம்பிகளாக பார்த்தோம், எங்கள் ஊர் மக்களாக பார்த்தோம் அவரை. இனிமேல் நாங்கள் அவரை பார்க்க மாட்டோம், அப்படி பார்க்க மாட்டோம். ஏன் அப்படி பார்க்க மாட்டோம் சொல்கிறாருன்னா, இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்து உன்னதத்தில் பிதாவிடத்தில் வலது பேசத்தில் போய் உக்காஞ்சிட்டாரு. இவர் மனிதன் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் பார்த்த இந்த இயேசு இவர் அல்ல. இவர் யாரு? உலக ரட்சகர். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளே சொன்னப்பட்ட உலக ரட்சகர், எங்களுக்காக வந்தவர், மேசியாவாக இந்த உலகத்தில் வந்தவர், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டவர் இவர்தான். நாங்கள் இதுவரைக்கும் அறிந்த இயேசுவை அல்ல, மாம்சத்துபடி நாங்கள் இவரை அறிந்தோம். அதனால எங்களுக்கு தெரியல. இனிமேல் இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா. இனிமேல் நாங்கள் யாரும் அறிய மாட்டோம். இயேசுவை மனிதனாக நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சொல்லுகிறது இல்லை. அவர் உன்னதத்துக்கு ஏறி போனதை நாங்கள் பார்த்தோம், பரலோகத்தை எடுத்து சொல்வதை பார்த்தோம், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்ததை பார்த்தோம். அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம், எல்லா ஜனங்களும் உயிரடைய செய்யறதை பார்த்தோம். ஆமே. அங்கே மாம்சத்தின்படி அவர் மனிதனாக ஒரு தீர்க்கதரிசியாக நாங்கள் பார்த்தது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிதா தன் சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவரை இந்த பூமிக்கு அனுப்பினாராம். எதற்காக அனுப்பினார்? உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். ஆமே. நீங்க எல்லாம் நானெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவராலே அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லையா? ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு தேவகுமாரனாகிய இயேசு மனித குமாரனாக பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அவரே பிரஜாபதியாகி இயேசுவே வந்து ஆடு மாடு அடிக்கிறது போல அல்ல, பரிசுத்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம், அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்படால் வழிய யாரும் மீட்படைய முடியாது. ஆகினாலே ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே மாறணும்னா இவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படணும். இவரை நீ விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தாலாம் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படணும்னா இயேசு விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தாலாம் ரட்சிப்பு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே நீ சொல்லணும். ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கணும். ஆமே. வேத வசனத்தை உங்களுக்கு போதிக்கும் போது ரட்சிப்பு பெருகுங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு ஏராளமான மக்கள் ஒன்றும் எதையோ உபதேசம் பண்ணுறாங்க பாருங்க. எளிமையான வழி ஈஸியாக சொல்லி கொடுக்குறார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ய. யார? இயேசு அறிக்கை செய். உன் பாவத்தை அறிக்கை செய், விட்டுவிடு. ஆமீன். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை நம்பு. நீ எதை முன்ன உன் வாழ்க்கையை என்ன பெரிய அந்தஸ்தில் பெரிய கோபுரத்தில் இருந்தீங்களா? அவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாதா? நீ எப்படி இருந்தீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் இருதயம் அழுக்குள்ள இருதயம், நீங்கள் மோசமான நிலையில் இருக்கிற. ஆண்டவருக்கு உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தா என்ன? நீ பெரிய ஞானியும் கிடையாது, பெரிய விஞ்ஞானியும் கிடையாது, பெரிய பணக்காரனும் கொடீஸ்வரனும் கிடையாது. நீ அப்படியே இருந்தாலும் கூட உனக்கு ரட்சிப்பு தேவை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், புகழ்பெற்றவனாக இருந்தாலும், சினிமா நடிகர்களாக இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு தேவை. இந்த ரட்சிப்பு நீ பெறணும்னா இயேசுவை வாயை திறந்து ரட்சகர் என்று ஆண்டவர் என்று சொல்லணும். உன் இருதயத்தில் விசுவாசித்து சொல்லணும். அப்போ தான் ரட்சிக்கப்படுவேன். அப்போ தான் உன் வியாதி போகும் உன்னை விட்டு. அப்போ தான் உனக்கு குணமாகும் சரீரத்தை விட்டு. நீ விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் போய் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வியாதி போவாது. பிசாசு இன்னும் 7 மடங்கு உன்னை என்ன பண்ணுவான்? சோதிப்பான். என்ன நான் கோயிலுக்கு போகிறேனே, ஆண்டவரை தேர்றேனே, இன்னும் எனக்கு சுகமாகலையே, என்ன நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? விட்டு வந்த பாவத்தோடு கூட இணைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி, நீ புது படைப்பு. உனக்குள்ளே கிறிஸ்து வந்ததினாலே உனக்குள்ளே அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உனக்குள்ள வந்திருக்குது.
அல்லேலூயா. இயேசுவை நீ விசுவாசித்த போதே, ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட போதே, அவர் விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறபடி அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்கிறார். என்ன பிள்ளை? அவருடைய பிள்ளையாக, சொந்த பிள்ளையாக மாற்றுகிறார். எப்படி நடக்குது? விசுவாசத்தின் மூலமா நடக்குது. எப்படி விசுவாசம் வருது? வாயை திறந்து சொல்றது மூலமாக. அல்லேலூயா. நீ வாயை திறந்து இயேசுவை ரட்சகர் என்று சொன்னீங்கன்னா அவர் பிள்ளையா மாறுற. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. உன் புண்ணியமோ உன் தான தர்மமோ உன்னை காப்பாற்ற போவதில்லை. நீ 1000 புண்ணியம் பண்ணிக்கோ, 1000 தான தர்மம் பண்ணிக்கோ. ஆமென். இந்த உலகத்தை நிறைய பேர் பண்றான், நிறைய பேர் புண்ணியம் பண்றான், கிறிஸ்துவர்கள் காட்டில் நிறைய பேர் தான தர்மம் பண்றான். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழிதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கை செய்து அவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து, அவர் என் ஆண்டவர், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நம்புறேன்னு சொன்னால் தான் ரட்சிக்கப்படுவேன். அப்போதான் நீ புது படைப்பு, புது சிருஷ்டிப்பு. அப்போதான் உன் வாழ்க்கையில் இருக்க பழைய காரியங்கள் மாறும். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடைய வாழ்க்கையில் மனமாற்றங்கள் வரணுங்க. ஆமாம். எத்தனை வருஷம் நம்ம இப்படியே இருக்க போகிறோம்? இயேசு வரப்போகிறாரு. இன்னும் ஏன் நம்ம தாமதிக்கணும்? ஆண்டவர் என்று ரட்சகர் என்று சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? உன்னை என்ன கேட்டார்? உங்ககிட்ட காசு கேட்டாரா? பணம் கேட்டாரா? ஏதாவது உங்ககிட்ட கேட்டாரா? நீ அதை செய் இதை செய்யணும் ஏதாவது கஷ்டப்படுத்தினாரா? எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டுட்டு என்னை விசுவாசின்னு சொல்கிறாரு. சிலுவையில் அவரே கஷ்டப்பட்டுட்டாரு. அவர் படாத பாடு ஒன்றும் கிடையாது. நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா நோய்களையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கிட்டு நீதி அறியாத நம்ம நீதிமானாக்குவதற்கு வாயை திறந்து சொல்லுன்னு சொல்கிறாரு. நம்ம சொல்கிறதுல என்ன குறைஞ்சிது? கண்ட கதையை பேசுகிறோமே. வாயை திறந்து சொன்னால் என்ன நடக்க போகுது? ரட்சிப்பு உண்டாகல. இதே மாதிரி தாங்க எல்லா காரியமும் நடக்கும். வாயை திறந்து நம்ம பேசணும். ஆண்டவரே என்னை காப்பாற்று, ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொன்னால் தான் ஆண்டவர் ரட்சிப்பார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா தான் உதவி செய்வார். ஆமீன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுத்து ஓடி வந்து அவனுக்கு உதவி செய்வேன்னு சொன்னார். நீ ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணும்னா நீ கூப்பிடணும். உனக்கு என்ன தேவை? எனக்குன்னா தெரியும். நான் சர்ச்சு பாஸ்டர், நான் எனக்குன்னா தெரியும் உனக்கு என்ன தேவைன்ட்டு சொன்னால் தான் எனக்கே தெரியும். அதுக்காக நான் ஜபம் பண்ண முடியும். உங்கள் தேவைகளை உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தேவன் எங்கள் தேவன் எல்லாரும் ஒரே தேவன் தான். ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய படைத்த தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகர். அவரே நம்முடைய மீட்பர். அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். இவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு. ஆமீன். நீ இவரை நம்பும் போது, இவரை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி இதுவே போதும் உங்களுக்கு? இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது? பைபிளே அவள் தாங்க. நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் பைபிள் தான். எப்படி நான் பிரசங்கம் பண்ணாலும் தலைக்கீழ உருட்டி கிருட்டி பண்ணாலும், ஆபிரகாமை பற்றி பேசினாலும், ஈசாக்கை பற்றி பேசினாலும், 7 வானத்தை பற்றி பேசினாலும், 3ஆம் வானத்தை பற்றி பேசினாலும் ரட்சிப்பு இல்லையே. வெள்ளை குதிரை பேசினாலும் ரட்சிப்பு இல்லை, சிங்காசனத்தை பேசினாலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவை பேசினா தான் ரட்சிப்பு. ஆமீன். அல்லேலூயா. 30 வருஷத்தில் ஆராய்ச்சி அலசி பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், இயேசுவை பற்றி பேசத்தான் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் எதை பற்றி பேசினாங்க? மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாங்க. அதுதான் ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பி பேசினா ரட்சிப்பு உண்டானது. ஆமே. நீ எதை பேசினா ரட்சிப்பு உண்டாக போதே? மங்கின குதிரை, மஞ்சள் குதிரை, மங்கிய குதிரை இதில் பட்ட ரட்சிப்பு வந்துடுமா? ரட்சிப்பு எப்படி வரும்? சபை எதுக்கு? நீ ரட்சிக்கப்படணும். நீ புதிய மனுஷனா மாறணும். உன் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு மாறணும். உன் சுபாவம் மாறணும். பழைய மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனாக மாறி முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் பின்னாடி இருந்த வாழ்க்கைக்கும், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு உனக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்க. ஆமீன். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வித்தியாசம் இருக்குது. உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்லணும், என்னப்பா மாறிட்டேன்னு. மாறிட்டிய, எங்கள் பக்கமே வரதில்லை, எங்கள் கூட இது சேர்றதில்லை, இந்த சைட்லேயே வரதில்லையே, எங்கள் டாஸ்மார்க் பக்கமே வரதில்லைன்னு கேட்பான். இப்போ ரோட்டில் பார்த்து என்ன பண்ணுவான்? நான் தம்பி அங்கே வரவே காணும், ஆளே காணுண்ணா. எப்பா ஏசுநாதர் ஏற்றுக்கணுப்பா, என்னால் குடிக்க முடியலப்பா, ஏசுநாதர் ஏற்றுக்கணுப்பா, என்னால் அந்த இடத்துல வர முடியலப்பா. ஆமே. நீ ஏசு ஏற்றுக்கோ. அவங்ககிட்ட வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆமே. உன்னை தூண்டுவான், வந்து உங்கள்கிட்ட பேசுவான்.
நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லுவான் பார், பழைய வாழ்க்கையை குறித்து நம்மகிட்ட பேசுவான். ஏன் சினிமாவுக்கு வரதில்ல, ஏன் பீச்சுக்கு வரதில்ல அப்படின்னு, ஏன் கோயிலுக்கு வரதில்ல, ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்கே ஏன் நம்மளுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. அப்போது குருடனாக இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேணா எப்படி வேணா இருக்கலாம். கண் திறக்கப்பட்ட பின்னாடி உனக்கு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நீ மறுபடியும் சேத்துலையும் குழியிலையும் நடக்கிறது, முள்ளு மேலே காலை வச்சு நடக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு எனக்கு கண்ணை திறக்கணும். அல்லேலூயா. அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்திருந்த உன்னை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்திருக்கிறாரே. இப்போ ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறியே. பழையவனை ஒழிந்து போயிட்டேன். அக்கிரமத்தில் ஒரு நாள் மரித்திருந்த, பாவத்தில் மரித்திருந்த, என்னைக்கு நீ ஞானசானம் பெற்றியோ அன்னைக்கே நீ அடக்கம் பண்ணப்பட்ட. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். பழைய மனுஷன் வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ நீதியின்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் நீதியின் சாயல் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுக்கு என்ன நீதி இருக்கிறோ அந்த நீதி உனக்கு இருக்குதுங்க. அல்லேலூயா. உன்னை யாரும் குற்றவாளியாக தீர்க்க முடியாது. இயேசு நீதிமானா எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் நீதிமான்கள் தான். அல்லேலூயா. ஆமே. இயேசுக்கு என்ன நீதி இருக்குதோ அந்த நீதி உங்களுக்கும் கொடுத்து இருக்கிறார். இதை கூட சொன்னால் கூட சில பேருக்கு சந்தோஷமே வரல பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. சந்தோஷம் வரணும் பாருங்க. நான் நீதிமான் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து நீ நீதிமான், கையை கொடுத்து சொல்லுப்பா நீ நீதிமான், நீதிமாட்டி சொல்லு. ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி நீதிமான்கள்? ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். இந்த உணர்வு இழுக்க மாட்டேது பாருங்க. நாம் நீதிமான்கிற உணர்வு வரல பாருங்க. இன்னும் நம்ம பாவி நினச்சின்னு இருக்கிறோம். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ நீதிமான்களை ஆக்கிட்டோம். அல்லேலூயா. அவருடைய நீதி தான் என் நீதி. ஆமே. இயேசுடைய நீதி தான் என் நீதி. அவரோடு கூட மரணத்தின் சாயலை நம்ம அணிந்தோமானா அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை நம்ம அணிவோம். ஆமே. அல்லேலூயா. எப்போ மரணத்தின் சாயலை அடைந்தோம்? ஞானசானம் பெறும்போது மரணத்தின் சாயலை அடைந்தோமா? மரணத்தின் சாயலை அடைஞ்சோமா? அவர் உயிர்த்தெழுந்த போதும் நீதியின் சாயலை நம்ம அடைகிறோம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த போது அவர் நீதியின் சாயலை அடைந்தது போல நாமும் என்ன பண்ணுவோம்? அந்த நீதியின் சாயலை அடைகிறோம். அல்லேலூயா. இப்போ ஆதாமுக்குள் இருந்த மனுஷங்க பாவத்தை என்ன பண்ணாங்க? பாவம் மரணம் என்றது ஆண்டு கொண்டது. கிறிஸ்துக்குள் வரும்போது கிருபையும் நித்திய ஜீவனும் ஆண்டு கொள்ளுது பாருங்க. அப்போ ஆதாமுக்குள் நீங்க இருக்கிறீங்களா, கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்களா? பாருங்க, எல்லாரும் ஆதாமுக்குள் இருந்தவங்க தான். ஆதாமுக்குள் இருந்தவங்க பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்ம கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால இப்போ நம்ம அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்திருந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்துட்டாரு. இப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பலன் என்ன, லாபம் என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களே, உனக்கு என்ன லாபம்? இயேசுவை விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுத்தியே, உனக்கு என்ன லாபம்? பக்கத்தை சொல்லுங்க, உனக்கு என்ன ஏன் லாபம் கிடையாது? நித்திய ஜீவன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உனக்கு என்ன லாபம்னா நித்திய ஜீவன் தான் லாபம். ஆமாம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை தராரு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பலன் கிடைக்குது? நித்திய ஜீவன். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் பிறந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல இயேசு வரும்போதும் அவருக்குள் மரித்தவர் தன் வரிசைப்படி உயிர்ப்பிக்கப்படுவான். அல்லேலூயா. அழி உள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும். இந்த சரீரம் அழிவுள்ளது தான், ஒரு நாள் கண்டிப்பாக அது அழியும். இது மண்ணோடு கூட மண்ணாக மக்கி போனாலும் கால தாமதமானாலும் இயேசு வர்றதுக்கு அவர் வரும்போது, இயேசு வரும்போது பிரதான தூதரோடு எக்கால சத்தத்தோடு ஆரவாரத்தோடு இயேசுக்கு பூமி வரும்போது மரித்தவர்கள் பூமியிலிருந்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துக்குள்ளே மரிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக அவரோடு வான மண்டலங்களிலே மேகத்திலே நாம் அவரோடு கூட சந்திப்போம். அல்லேலூயா. ஆகாய மண்டலங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு இமை பொழுதிலே எக்கால ஊதும் போது நாம் அவரோடு கூட முகமுகமாக அவரை சந்திப்பதற்காக கிறிஸ்து நம்மை எழுப்புவார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். யோவான் சொல்றாரு, தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவராலே பிறப்பிக்கப்பட்டவர்களை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர் மரித்தான் பிழைப்பான் என்று சொன்னாரே. எதை சொன்னார்? எதை வச்சு சொன்னாரு? நீ இயேசுவை விசுவாசித்தா, நீ மரித்தா கூட ஆண்டவர் உன்னை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறீங்க, அதுதாங்க ரட்சிப்பு.
இந்த ரட்சிப்பை பெறுவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். இயேசுவை நம்ம அதை விசுவாசித்து ரட்சிப்பை நம்ம பெறணும். இந்த ரட்சிப்பை பெறும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகுது பாருங்க. ரட்சிக்கப்படாத உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? மனம் திரும்பி இருக்கிறியா? இயேசுவை விசுவாசித்து இருக்கிறியா? அப்படின்னா நீ நீதிமான். உனக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில் பல பாடுகள் நீ பட்டாலும் கூட, பல சோதனைகள் வந்தாலும் கூட, எல்லா சோதனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு பாடு வராது, கஷ்டம் வராது, துன்பம் வராதுன்ட்டு நாம் போதிக்க முடியாது. ஆமென். இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. எல்லா உபத்திரத்தையும் நாம் தாண்டி முடிவு வரையும் கடைசி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவை நான் நம்புவேன். ஆமென். எந்த நிலையிலும் நான் அவர் நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஆமென். அல்லேலூயா. யோபு சொன்னாராங்க, என் சரீரம் அழுகி நாறி போனாலும் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். சோறு 10 மாதம் சோறு சாப்பிடாத மாதிரி சொல்கிறீங்க. சொல்லுங்கள். என் சரீரம் அழுகி நாறி போயிட்டாலும் கர்த்தருக்கு விரோதமான நான் காரியங்கள் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டார். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேச மாட்டார். யோபு போல உனக்கு என்ன பிரச்சனையாக வந்துதா? ஒரே நாளில் 10 புள்ள அழிஞ்சுதா? சொத்துலாம் ஒரே நாளில் போயிச்சா? சரீரம் நாறி போச்சா? அவன் வீட்டுக்கு முன்னாடி 7 பேர் உக்காந்து உன்னை தூசித்து இருந்தானா? எதுவும் நடக்கலைல்ல, ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறோம், தூசிக்கிறோம் கடவுளை. அவன் பொண்டாடி சொல்கிறா, பைத்தியக்காரா, இயேசு வந்து தூசித்து இன்னுமாடா கர்த்தரை நம்புற அப்படின்னு யோபை பார்த்து சொல்லியிருக்கிறப்பது. இன்னுமா நீ கர்த்தரை நம்புற? சொத்து போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, இன்னமும் கர்த்தர் உத்தமம், இன்னும் உத்தமத்தோடு நீ நம்புற? அவன் மனைவி தெரியுது இன்னும் உத்தமத்தோடு இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் இயேசு அந்த ஆண்டவர் சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன் மனுஷன் சொல்கிறார். அல்லேலூயா. தான் உத்தமத்தை விட்டு அவன் மாறலைங்க. யோபு தான் உத்தம வாழ்க்கையில் அவன் மாறலை. கர்த்தரை அறிகிற அறிவில் அவன் அறிந்திருந்தான். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அவன் முடிவு பரிந்து அவன் நிலைச்சிருந்தான் பாருங்க. முடிவில் அவன் ஆசீர்வாதத்தை பாருங்க. தேவரீ நீ செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை யோபு நிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நீ இயேசுக்காக நிற்கும் போது, கர்த்தருக்காக நிற்கும் போது ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை நீங்கள் பாருங்கள். இந்த அக்கினி சூழலில் எங்களை நீங்கள் போட்டாலும் நீ நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர் வைராக்கியம் காட்டின போது, நேபுகாத் நேச்சாரே, நீ எவ்வளோ பெரிய பொற்சனை நிறுத்தினாலும், தங்க சிலையை நிறுத்தினாலும் என் தலை மட்டும் வணங்காது. என் தலை கர்த்தரை மட்டும்தான் வணங்கும். அல்லேலூயா. என் தலையை மட்டும்தான் நான் வணங்குவேன். ஆமென். அல்லேலூயா. தலை வணங்காதவர். ஆமென். இந்த உலகத்தின் சிலைக்கு முன்பாக தலை வணங்காத ஜனங்கள் யாருக்கு ஆண்டவர் வைராக்கிய பாராட்டுகிறார்டா, முடிவு பருந்தும் உயிரே போனாலும் கூட கர்த்தரையே விசுவாசிப்பேன், நீ நிறுத்தின பொற்சலையை நான் வணங்க மாட்டேன். நீ சிலையை வணங்குறீங்களா? பொன்னாலான சிலைகளை, கல்லாலான சிலைகளை வணங்குறீங்களா? மனிதனால் கையினால் செய்யப்பட்ட சிலைகளை வணங்குறீங்களா? அப்படி வணங்கினா கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். ஆமென். ஆவியான தேவன், அவருக்கு ரூபம் கிடையாது, சொரூபமும் கிடையாது. ஆமென். அவர் கடவுள், அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு என்ன உருவம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆமென். அவர் நம்மை போல இருக்கிறார், நம்முடைய சாயலின்படி இருக்கிறார். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் போய் ஒரு பொற்சலையை வணங்கக்கூடாது. வைராக்கியமாக இருந்தது போது அந்த ராஜா கேட்குறான், 3 பேர் அல்லவா நாம் போட்டோம், 4வது ஒரு ஆளாக சுற்றி இருக்கிறது யாராது? தேவ சாயல் தெரியுதே. ஆமென். நீ கடவுளுக்காக வைராக்கியம் பாராட்டின போது அக்கினி மத்தியிலே உலாவுகிற தேவன் உனக்காக அந்த அக்கினியிலே இறங்குவான். ஆமென். அக்கினியை கடந்து வந்தோம், யோர்தான் நதியை கடந்து வந்தோம், செங்கடலை கடந்து வந்தோம், ஒன்று என்னை சேதப்படுத்தாதே. ஆமென். அல்லேலூயா. கடவுளுக்காக வாழ்கிற மனுஷன் அவனை எந்த தீயம் அவனை ஒன்றும் பண்ணாது, எந்த சோதனையும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நீ உண்மையாக கர்த்தருக்காக வாழணும். அல்லேலூயா. இயேசுவை நீ அறிக்கை செய்கிறத உறுதியாக இருக்கணும். பாருங்கள், தானியேல் சிங்கக்கபியில் சிங்கத்தில் போட்டாங்க, ஆனால் அவன் கர்த்தரை மாத்திரம்தான் சேவித்தான். ஒரே குற்றங்கள் தான். தானியேல் ஜெபம் பண்ணுறான், தானியேல் மட்டும் ஜெபம் பண்ணுறான். தேசத்தில் ராஜாவை வணங்க சொன்னான், அவன் வணங்க மாட்டேன்றான்.
கர்த்தரை மாத்திரம்தான் வணங்குறான். அவனை சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உத்தரவு போட்டாங்க. எங்க எவ்வளோ தந்திரம் பண்ணட்டங்க, உன்னை படைத்தவர் உனக்காக இந்த பூமியில் இறங்கி யுத்தம் செய்வார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டினாருங்க. சிங்கம் வாயை மூடி படுத்துன்னு இருந்தது. ஆமே, உனக்காக சிங்கத்தின் வாயை கட்டின இந்த உலகத்தின் வாயை அவர் கட்ட மாட்டாரா? ஆமே, உனக்கு விரோதமாக பேசுகிறவனோட வாயை கட்ட மாட்டாரா? எத்தனை பேர் உனக்கு விரோதமாக பேசுனாங்க? எத்தனை பேர் உனக்கு விரோதமாக கிண்டல் கேலியும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கிண்டல் பேசுவாங்க, பரியாசம் பண்ணுவான். ஆனால் நீ உண்மையாக இரு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உண்மையாக இரு, உண்மையை உத்தமமாக இரு, கடவுளுக்கு கீழ்ப்படி நீ ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. அவன் 3 வேளையும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். பலகனி வழியை திறந்து எருசலேமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவன் செய்த குற்றம் என்ன? ஒரு குற்றமும் செய்யல. தானியேல், பிரியமான புருஷனே என்று அந்த ராஜா கேட்குறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவன் உன் தேவன் தாயா கடவுளே, பூலோகத்தார் யாவரும் இந்த அறிந்து கொள்ளட்டும் சொல்கிறாங்க. ஆமே, எல்லா சமஸ்த பாபிலோனுக்கு அவர் தேவனாக மாறிட்டார் பாருங்க. அல்லேலூயா. தானியேலுக்காக கர்த்தர் இறங்குறார். தானியேலு காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். முடிபறிந்து நினைச்சிருங்க, ஒரு காரியத்தில் உறுதியாக இருங்க, வைராக்கியம் இருக்கட்டும். ஆமே, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆமே, இங்கே தான் இருக்கிறீங்களா, எங்கன்னா போயிட்டீங்களா? சில பேர் எங்கேயோ போன மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. ஆமே, அல்லேலூயா. அப்போது என்ன பண்ணோம்? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க. ஆமே, நான் ஆலயத்துக்கு வருவேன், 8 மணிக்கு ஆலயம், கண்டிப்பாக நான் ஷார்ப்பாக வந்துடுவேன். ஒரு வைராக்கியம் பாராட்டுங்க, உன் சரீரம் சுகமாயிடும். ஆமே, உண்மையாக சொல்லுங்க, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார் என்று தாவீது சொல்றாரே. உனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்த தேவன் உனக்கு இருக்கிறார். அது உனக்கு ரட்சிப்பா முடியும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன, வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பழைய சுபாவங்கள் மாறுகிறது. பழைய மாதிரி நீ வாழ்க்கை வாழ முடியாது. புதிய காரியங்களை கர்த்தர் உனக்குள்ளே செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரே நாளில் மாற்றம் வந்துடாதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது பழைய ஜென்ம சுபாவம் இருக்குதுல்ல, இந்த சரீரம் சாகிற வரைக்கும் ஒரு மனுஷனு போராடின்னு தான் இருக்கும். பைபிள் அப்படியே தான் நம்ம போதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சும்மா ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் பரிசுத்தமாயிடும், எந்த தீங்கும் வராது, எந்த கெட்ட எண்ணமும் வராது, நாங்கள் என் கண்ணு பரிசுத்தமாயிடும், என் சரீரம் எல்லாம் பரிசுத்தமாயிடும்லாம் சொல்ல முடியாது பைபிள். ஆமென், அல்லேலூயா. புதிதாகிக் கொண்டே இருக்கிறோம். அந்த தவறு செய்யாத அளவுக்கு கட்டுப்பாடு வசனங்கள் நமக்கு தருது. அல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாது. அதனால தான் தாவீது சொல்றார், உங்களுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். அப்போ வசனங்களை இருதயத்தில் வைக்க என்ன ஒன்று, அந்த பாவம் தடைபடுகிறது. எது நிரப்புற? வசனத்தை நிரப்பு உள்ளத்தில், பாவம் வெளியே போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை எப்படி நான் ஜெயிக்கிறதுன்னு கேட்டால் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னதுன்னா, வசனங்கள் இருதயத்தை நிறைய போடு. பரிசுத்தம் வசனத்தை நிறைய போடு. எதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதோ அது அதெல்லாம் இருதயத்தில் போடு. எதெல்லாம் அசுத்தமான இருக்கிறதோ அதெல்லாம் வெளியே தூக்கி போடு வெளியே. ஆமென், அல்லேலூயா. கண்களில் பரிசுத்தம், ஆவியில் பரிசுத்தம், இதெல்லாம் வேணும்னா வசனத்தை வாசிக்க நம்ம அறியாமலே நமக்குள்ளே புதிய மாற்றங்கள் வரும். நீ மறுபிறப்பு அடைவ. அல்லேலூயா. நிக்கோதேமை பார்த்து சொன்னான், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. நான் மறுபடியும் போய் தாய் வயிற்று, எனக்கு 50 வயசு ஆகி போச்சு, நான் மறுபடியும் போய் தாய் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும்? ஏய், இஸ்ரவேலுக்கு ஒரு போதகனாக இருந்து முட்டாளாக இருக்கிறியே, நான் பிறப்பதை குறித்து நான் சொல்கிறேன், ஆவியிலே பிறப்பதை குறித்து சொல்கிறான்றாரு. அது எப்படி ரட்சிக்கப்பட்டா எப்படி மறுபிறப்பு வரும்? மறுபடியும் பிறக்க சொல்கிறார் இயேசு. எப்படி அது நடக்கும்? இயேசு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். காற்றானது இன்ன திசையிலிருந்து வருகிறது, அது இன்ன திசை என்று போகிறது என்பதை உனக்கு நீ அறிய மாட்ட. அதே போல் ரட்சிப்பு உண்டாக்குறதுன்னு சொல்கிறாரு. உன் சரீரம் பழைய சரீரம் தான், ஆனால் காற்று உன்னால் பார்க்க முடியுமா? எந்த திசையிலேருந்து வருது, எந்த திசையில் போகுதுன்னு உன்னால் உணர முடியுமா? உணர முடியும், ஆனால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே போல தான் நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, உன் ஆவியில் மறுபிறப்பு வந்த உடனே உன் சுபாவத்தை தான் பார்க்க முடியும். உன் சரீரம் பழைய சரீரமாக தான் இருக்கும். சுருங்கி போன சரீரம்னா சுருங்கி போனதாக இருக்கும், முட்டை கண்ணாக தான் இருக்கும். அதில் ஒரு மாற்றம் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுறவங்க என்ன ஆகுது? மனம் என்ன பண்ணுது? புதிதாகிறது. உங்கள் சுபாவம் புதிதாகிறது.
நீ முன்னாடி விரும்பி செய்ததெல்லாம் இப்போ உன்னால் செய்ய முடியாது. அப்பயே நீ தெரிஞ்சுக்கணும் நீ ரட்சிக்கப்பட்டு இருந்துங்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. முன்னாடி நீ செய்ததை இப்போ நீ விட்டுக்கிட்டு இருக்கிற, வைராக்கியமாக இருக்கிறன்னா நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்படி தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, புயலை போட்டாங்க, கொடியை போட்டாங்க, வெத்தலை பாக்க போட்டாங்க, என்ன பண்ணாங்க, குடித்தாங்க, பல திருட்டு வேலையெல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, கொருந்து பட்டணத்து மக்கள் ரட்சிக்கப்பட்ட போது எல்லாரும் மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதான் பவுல் சொல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுது, மறுரூபமாகுது. உங்களை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இனிமேல் அந்த பையனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆமீன், அல்லேலூயா. அதுதான் மறுரூபமாக்குது. எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு, பழைய காரியங்கள்லாம் ஒழிந்து போயிடும். கிறிஸ்துக்குள்ளே உன்னை என்ன பண்ணாரு, புதிய சிருஷ்டியாக, புதிய சுபாவம் உள்ளவனா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவனை ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயிடுச்சு. அல்லேலூயா. எல்லா வாழ்க்கையில புதிதாக போகுது. ஆமே. சகலவற்றையும் புதிதாக்குற தேவன். அல்லேலூயா. உன் இருதயத்தை புதிதாக்குவார், உன் குடும்பத்தை புதிதாக்குவார், உன் சிந்தையை புதிதாக்குவார், உன் மனதை புதிதாக்குவார், உன் சரீரங்களை புதிதாக்குற ஆற்றல் அவருக்கு இருக்குதுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பழைய காரியங்களே, பழைய வியாதி உன் வாழ்க்கையில் இருக்குதா, பழைய தரித்திரம் இருக்குதா, பழைய பாவம் வாழ்க்கை இருக்குதா, எல்லாத்தையும் புதிதாக்க போகிறார். அல்லேலூயா. அதையெல்லாம் மாற்றி உன்னை புது மனுஷனாக, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறுறான். அல்லேலூயா. அவன் இருதயங்கள் மாற்றப்படுகிறது. பழைய வாழ்க்கை அவன் வாழ முடியாது. அவன் பாவத்துக்கு அடிமையாக மாட்டான். அல்லேலூயா. கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பாவத்துக்காக ஒரு தரம் மரித்தார். அல்லேலூயா. அவருடைய பாவத்துக்காக மரிக்கல, நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். நம்ம அந்த பைபிள் அப்படி படிக்கணும் பாருங்க. இயேசு எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது அவரு, நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்ததும் அவரு. அல்லேலூயா. புரியுதா? இப்போ அந்த பாவத்துக்காக நம்ம மறுபடியும் மரிக்க வேண்டியது, அதுக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஞானஸ்நானம் எடுக்கிறது அதுவே ஒரு விசுவாசம் தானே, கட்டளைகள். அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் மறுபடியும் மறுபிறப்பு அடைந்து மறுபடியும் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் மட்டும் வாசித்து பிடிப்போம். ரோமர் புஸ்தகத்தில், ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் வசனத்தை மட்டும் வாசிப்போம் டக்குன்னு. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 14 வசனத்தை வரையும் வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ பாருங்க, கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவர் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெறுகிறோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது என்ன? மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. இயேசு எப்படி எழுப்பப்பட்டாராம்? பிதாவின் மகிமையினாலே இயேசு என்ன பண்ணாராம்? எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதும் ஜீவனும் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி அவர் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்காக நாம் என்ன பண்ணப்பட்டோம்? ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்படுவோம். போவோம் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கோம். இப்போ இயேசு மரித்தாரு, அவருடைய மரணத்தின் சாயலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானத்தை பெற்றோம். இப்போ மரணத்தின் சாயல் நாம் அடைஞ்சிட்டோம். அப்போது உயிர்த்தெழுதலின் சாயலும் அடைவோம். என்ன சொல்கிறார்? நம்பிக்கையை சொல்கிறார் பாருங்க. பவுல் எப்படி சொல்கிறாரு? நம்பிக்கை வார்த்தையை சொல்கிறாரு. அவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள்லாம் மரணத்தின் சாயலை அடைஞ்சிட்டோம். இப்போ இனி வரப்போகிறது என்னது? உயிர்த்தெழுதல் சாயல் அடைவோம். கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தோடு கூட எழுந்தது போல அவரை விசுவாசிக்கிற நாமோ அவர் வரும்போது கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். இப்போ மரணத்தின் சாயலை அடைஞ்சிட்டோம், உயிர்த்தெழுதல் சாயலை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடைய போகிறோம்னு சொல்கிறாரு. அது சொல்லிட்டு நாம் இனி பாவத்துக்கு ஒழிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். இனி நம்ம என்னென்ன பண்ண முடியாது? பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. பாவத்துக்கு நம்ம அடிமையும் கிடையாது. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? விடுதலையும் ஆக்கிட்டாரு. இந்த சரீரம் ஒழிந்து போயிடுச்சு. எங்கே? தண்ணியில் அடக்கம் பண்ணப்பட்டு ஒழிந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சரீரத்தில் மறுரூபம் ஆக்கி கொண்டே இருக்கிறார். வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவி மூலமாக. இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? நம்ம பரிசுத்தப்படுத்தினா வசனத்தை நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது
உம்முடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் அறிவீர்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும், உம்முடைய வசனமே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறபடி இப்போ அந்த வசனம் என்ன பண்ணுது? நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் உன்னை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சீர்படுத்தி கொண்டு இருக்கிறோம், பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் வசனத்தின் மூலமாக. இனி நம்ம என்ன பண்ண முடியாது? சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம், பாவம் செய்ய முடியாது, பாவத்துக்கு நம்ம அடிமை கிடையாது. பாவத்துக்கு மரித்தவன் இனி மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்படுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்துக்கள் விசுவாசித்து ஞானசானம் பெற்றீங்களே, அப்பயே நீங்கள் மரித்து விட்டீங்க. மரித்தவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையும் ஆக்கிட்டீங்க. அப்போது என்ன சொல்றாரு? ஆகியா கிறிஸ்துவுடனே மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். நீ மரிச்சிட்டீங்க உண்மைதான், ஆனால் அவர் வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? பிழைப்போம் என்று நம்புகிறோம். அதுதான் விசுவாசங்க. அல்லேலூயா. அவர் வரும்போது இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சீக்கிரமாக வாசிக்கிற நேரம் இல்லாததுனாலே, ஆகையா கிறிஸ்துவோட கூட நான் மரித்தோமானா அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்துட்டாரு, இனிமேல் அவர் மரணம் ஆண்டு கொள்வதில்லை. அதுபோல் மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை. இயேசு இனிமேல் என்ன பண்ணுவது? அது மரணம் ஆண்டு கொள்வது. ஏன்னா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்துட்டு ஒரு உயிர்த்தெழுந்துட்டா ஜெயிச்சிட்டாரு. எதை ஜெயிச்சாரு? மரணத்தையும் ஜெயிச்சாரு, பாவத்தையும் ஜெயிச்சிட்டாரு, பாதாளத்தையும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாத்தையும் ஜெயிச்சு இருந்தவர் இனிமேல் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இல்லையா? இந்த காரியத்திலேருந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார் ஞானஸ்தானத்தின் மூலமாகவே. எத்தனை பேருக்கு புரியுதோ? இனிமேல் ஆண்டவர் புரிய வைப்பார். இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அந்த மரித்தோர்லேருந்து எழுந்த பின்பாடி அந்த வெற்றியை உனக்கு தந்துட்டார். அவர் மரித்தது பாவத்திற்கண்டு ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கண்டு பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் அவர் எப்படி பிழைத்திருக்கிறாரோ அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? இந்த எண்ணம் வரட்டும்ன்றார். நீங்கள் பிழைத்து இருக்கீங்க, பாவத்துக்கு மரித்து இப்போ நீதிக்கென்று பிழைத்து இருக்கீங்க, இந்த எண்ணம் இருக்கட்டும்ன்றார். இந்த எண்ணம் இப்போ இருக்குதா உங்களுக்கு? நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன், எண்ணிக்கொள்ளுங்கன்னா என்ன? இந்த எண்ணம் வரணுன்றாரு. எண்ணம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒருவனுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படியே அவன் ஆகிறான்னு சொல்லுத. நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்கள் கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதை எண்ணுங்க, அதையே எண்ணிக்கொள்ளுங்க, அதையே யோசிச்சுனே இருங்க. நான் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறேன், கிறிஸ்து வரும்போது என்னை உயிர்ப்பிப்பார், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று எண்ணிக்கொண்டே இருங்கள். அதை தான் சொல்கிறாரு. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திலிருந்து மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாகவும் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்துக்கு ஏதுவான சரீரம் இதில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் எந்த பாவத்துக்கும் உங்கள் சரீரத்து மேலே அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் பாவத்தை ஜெயிச்சிட்டாராம். இனிமேல் எந்த பாவத்துக்கும் உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஒரு நாட்டை ஒரு மனுஷன் ஆளுகை செய்கிறான், இந்த பாவம் நம்ம சரீரத்தை ஆளுகை செய்யுது. இனிமேல் இயேசு மரித்து உயிர்த்தது, பாவத்துக்காக மரித்ததுனாலே உயிர்த்தெழுந்ததுனாலே பாவம் இனிமேல் உன்னை என்ன பண்ண முடியாது? அதிகாரம் செலுத்த முடியாது, உன் வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. துணிகரமாக உன்னை அந்த பாவம் என்ன பண்ண முடியாது? நரகத்துக்கு உன்னை கொண்டு போயிட முடியாது. சொல்லப்போனால் ஈஸியாக சொல்லப்போனால் அந்த பாவம் இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை நரகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அது உன்னை என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிற உனக்கு இந்த ஆக்கின் தீர்ப்பிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார்? விடுதலையாக்குறார். நீங்கள் உங்களுடைய அவயங்களையும் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் என்ன பண்ணுறீங்க? இனிமேல் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணாது? பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் என்ன பண்ணணுமா? உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறதான தேவனுக்கண்டு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்க. முன்னமே என்ன பண்ணீங்க? பாவத்தின் ஆயுதமாக இருந்தது சரீரம், பாவம் செய்தது. இப்போ இயேசு விசுவாசிக்கிறதுனால இப்போ நீதிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது இந்த சரீரம். இப்போ எதுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஞானசானம் பெற்ற அனைவரும் நம்ம நீதிக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். 14 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிக்கல, கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு கீழ்ப்பட்டிருக்கீங்க? நியாயப்பிரமாணம் உங்களை முன்னாடி ஆளுகை செய்தது, இப்போது கிருபையின் பிரமாணம் வந்துடுச்சு. பாவ பிரமாணத்திலேருந்து இப்போ கிருபையின் பிரமாணத்துக்கு வந்துட்டோம்.
நம்ம எப்போ இயேசு சிலுவையில் மரித்தாரோ அப்போதே கிருபையின் பிரமாணம் வெளிப்பட்டுச்சு. ஆகினாலே இந்த பாவ பிரமாணத்தை, இந்த நியாய பிரமாணத்தை சிலுவையில் அழிச்சு உடைச்சிட்டாரு. இப்போ கிருபையின் பிரமாணம் வந்துச்சு. இந்த கிருபை உங்களுக்கு எல்லா பாவங்களையும் நின்று மன்னிக்குது. அல்லேலூயா. இனிமேல் எந்த பாவமும் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இது சாத்தியம், ரட்சிக்கப்படாதவனுக்கு இது சாத்தியமே கிடையாது, இது முடியவே முடியாது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை புது சிருஷ்டிப்பு வச்சிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். இனிமேல் எந்த பாவமும் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. என் வாழ்க்கையில் வருதாய் சில காரியங்களை உன்னை மேற்கொள்ளாது. இல்லைங்க நான் அதை பண்ணிட்டேன், மேற்கொள்ளாது. நான் அதை பண்ணிட்டு இதை செய்துட்டேன், மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஒரு வேளை அந்த பாம்பு அடிச்சுட்டா, அந்த பாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வால் என்ன பண்ணும், உயிர் இருந்துக்கினே இருக்கிற மாதிரி என்ன பண்ணும், காட்டும். ஏற்கனவே இயேசு பாவத்தை என்ன பண்ண, கல்வாரி சிலுவையிலே தலையை நெசுக்கிட்டார். புரியுதுங்களா? இன்னைக்கு பாம்பு ஆடுது, உயிர் இருக்குது நீ சொல்லின்னு இருக்காத, அது தலையை நெசுக்கிட்டார். அல்லேலூயா. நான் அதை பண்ணிட்டேனே, பொய் சொல்லிட்டேன், எதை பண்ண. ஆமீன். அல்லேலூயா. உன்னை மேற்கொள்ளாது, உன்னை பரிபூர்ண அடைக்கு அவர் செய்வார். உன்னை குற்றமற்றவளாகவும் கண்டிக்கப்படாதவளாகவும், எந்த கண்டிப்பு இல்லாமல் எந்த குற்றம் இல்லாமல் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்துவது பரிசுத்த ஆவியானுடைய வேலை, இயேசுடைய வேலை. அல்லேலூயா. நீ இயேசுவை நம்புறதுனால இந்த பாக்கியம் உனக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. உன்னை எந்த கண்டிப்பு இல்லைங்க, எந்த நிபந்தனை கிடையாது உனக்கு. நீ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போக மாட்டார். முடிவு பரியந்தும் இயேசு என் ஆண்டவர் என்று சொல்லுகிறவனுக்கு இந்த ரட்சிப்பு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை குற்றமற்றவளாக மாசற்றவளாக நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே உன்னை ஏற்கனவே முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாக்கியவான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் பாக்கியவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை தருவார். எல்லாரும் எழுந்திருப்போம்.